மூவி சூப்பராக இருக்குது. லைக் 3 hours மூவி. எங்கேயுமே லேக் ஆகலை, எதுவுமே ஆகலை, இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. லைக் நல்லா இருந்துச்சு. அதான் க்ரீக் மித்தாலஜி ஸ்டோரிஸோட கம்பைலேஷன், அதனால நல்லா இருந்தது பார்க்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் லேக்ஸ் அங்கங்கே இருந்தது. பட் எப்போ மூவி முடியும், போர் அடிக்குது அந்த மாதிரி இல்லை, எங்கேஜிங்காக தான் கொண்டு போகிறாங்க. அது பீரியட் மூவின்றதுனால வார் ஆப்வியஸ்லி இருக்கும். அது ரொம்ப ஆக்வர்டா எல்லாம் காட்டாம நல்லா இருந்தது பார்க்க. ரெண்டுமே நல்லா தான், ரெண்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டண்ட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. லைக் இது ஒரு லேக் ஆகுது, சரி செகண்ட் ஹாஃப்லேருந்து மூவி மூவ் ஆகும் அந்த மாதிரி இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது, டிசப்பாயிண்ட் பண்ணாது. லைக் நம்ம வெயிட் பண்ணிருப்போம் இதுதான் இங்கே நடக்கணும், அப்போ நடந்தால் நல்லா இருக்கும்ன்றத அப்படியே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. போர் இது டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். 9 கொடுக்கலாம். படம் ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. படம் எங்கேயுமே எங்கேஜாகவே போல. நான் ஃபீல் பண்ண மாதிரி, நான் புக்ஸ் படிச்சு வந்தேன், நான் ஃபீல் பண்ண மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. விஷுவலாகவும் சூப்பராக பண்ணிட்டார் அவர். படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து எக்ஸ்பெஷலாக கிளைமேக்ஸ் தான். ஏன்னா வந்து நான் கிளைமேக்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தேன், அவர் எப்படி முடிக்க போறாரு இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் ஒரு குட்டாக முடிச்சிட்டார், சூப்பராக எடுத்து போயிட்டு. படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்தது. அதை விட அந்த மேக்கிங், அந்த கேமரா ரொம்ப பிரம்மாண்டமாக வரப்போகுது சார். ஆக்சுவலாக ஒன்று கிறிஸ்டோபர் நோலன் சாருக்கு சொல்லணும்னா, நான் சத்தியமாக ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு விஷுவல்ஸை சிஜியே இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றது எனக்குலாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்க தான் செய்யணும். ஏன்னா இவ்வளோ பெரிய விஷுவல்ஸ் வந்து யாராலுமே காட்ட முடியாது. எவ்ரி சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து ஒரு டஃப்பான சேலஞ்ச் இதெல்லாம். இதை சூப்பராக பண்ணி காமிச்சிட்டார் அவர். ஓகே, வீடியோவில் கொடுத்த அந்த பிரம்மாண்டம், அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கு? ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, அவர் வந்து பெருசாக எதுவுமே சொல்லலை. என்ன சொன்னார்னா, என் படத்தில் நான் எப்பயுமே ரெகுலராக என்ன பண்ணுவேன்னு அதான் பண்ணியிருக்கேன், இதில் நான் என்ன டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்கேன் நீங்களே பார்த்து சொல்லுங்கன்னாரு. ஆனால் பயங்கர டிஃப்ரென்ஸாக பண்ணார். ஏன்னா அந்த சீன்ஸு, அந்த ஜெயின்ஸோட சீன்ஸ்லாம் யாராலுமே பண்ண முடியாது விஷுவல்ஸ் சிஜி இல்லாமல். அவர் எப்படி இவ்வளோ பெருசாக அது பண்ணாருன்றது இவ்வளோ பெரிய ஒரு டவுட்டு தான் எல்லாருக்குமே. 3000 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு ஹிஸ்ட்ரியை எடுத்து நான் உங்களுக்கு விஷுவலாக கொடுத்துருக்கேன்றாரு. அது எந்த அளவுக்கு ரியாலிஸ்டாக நம்ம உணர முடியும். 4000 BC நடந்த கதை இது. ஆக்சுவலாக இது 4000 BC நடக்கும் போது ரியலான புக்ஸ்ல, அதாவது ரியலா எடுத்து பார்த்த அந்த புக்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்த சில சீன்ஸ்லாம் இதுல இருக்கு. அப்படின்னா இருக்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் கரெக்டா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு எடுத்து வந்து டெலிவரி பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா டெலிவரி பண்ணாரு. ஏன்னா நான் படிச்சுட்டு வரும்போது நான் ஒரு சேலஞ்சிங்ல இருந்தேன், இது அவர் எப்படி பண்ணிடுவாரு, இது எப்படி அதை காட்ட போறாருன்னு. ஆனா பெட்டராவே காமிச்சாரு என்னை பொறுத்த வரைக்கும். படத்துடைய மேக்கிங் டெக்னிக்கல் ரீதியா சொன்னது வந்து இது வந்து ஐமேக்ஸ்ல ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சினிமாட்டிக் தான். ஆமா, ஒரு நார்மல் ஸ்கிரீன்ல எப்படி இருந்தது? ஆக்சுவலாக என்னன்னா, எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகல. என்னன்னா வந்து நான் ஐமேக்ஸில் பார்க்கணும் தான் வெயிட் பண்ணேன், எனக்கு டிக்கெட் கிடைக்காதனால நான் இங்கே வந்தேன். பட் என்னன்னா இங்கே வந்துமே வந்து என்னோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குறையில, நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தாங்க இந்த தேட்டர்லையும். இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. எதிர்பார்த்த அந்த பிரம்மாண்டம் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுதாங்க, சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக வந்து ஐமேக்ஸில் பார்த்துதான் இன்னும் நல்லாவே சொல்லியிருப்பேன். ஐமேக்ஸில் பார்க்காதனால நான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்த வரைக்குமே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. சார் சார் இல்லை சார், ஆக்சுவலாக வந்து படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் பொறுமையாக போகுமே தவிர லேக்ன்ற ஒரு விஷயமும் இல்லை, போர் அடிக்கவும் இல்லை. அதாவது ஏன்டா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக எடுத்துட்டு போனார். பொறுமையாக போனாலும் கதை சூப்பராக போயிருந்துச்சு. இந்த ஒரு பிரம்மாண்டம், ஒரு ஹிஸ்டரிக்குள்ள ஒரு லவ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக வந்து ஒடிசி அவருக்கும் அவங்களோட பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு லவ், அந்த ஒரு டிஸ்டன்ஸு, அது எல்லாத்தையும் மேக் பண்ணி சூப்பராகவே சொல்லியிருந்தாரு. டெலிவரி, அந்த லவ் வந்து டெலிவரி நல்லாவே பண்ணியிருந்தாரு அவர். இல்ல இல்ல, ஆக்சுவலா அந்த ரேஞ்சுக்கு இல்ல. இவர் ஹிஸ்டாரிக்கா ஒரு ஒரு ராஜாவும் ராணியும் ஒரு லவ்ல இருந்தா, அவங்க பிரிஞ்சிருந்தா எப்படி இருப்பாங்க அப்படின்றத சூப்பரா சொல்லியிருந்தாரு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் சார் இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரே மாதிரி முடிஞ்சிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்டான ஒரு கிளைமேக்ஸ். கண்டிப்பா நல்ல படம் இது. நிறைய படம் இருக்கு, இந்த படம் அந்த வரிசையில வரும். கண்டிப்பா வரும் சார். ஏன்னா வந்து விஷுவலிட்டிக்கா கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணிடும். விஷுவலிட்டிக்கா எல்லா படத்துக்கும் இந்த படம் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். இது கண்டிப்பாக ஆஸ்கர் அடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அடிச்சிடும். கிளைமேக்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? அதான் சார், கிளைமேக்ஸ் வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அவங்க காமிச்ச விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நானே ஒரு டைம் வந்து பட்டுன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு, எப்படா கிளைமேக்ஸ் எப்படா போய் முடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டுக்கான லீடிங் ஏதாவது இருக்கா? இல்லை சார், அவ்வளோ தான். இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. இதை எப்படி முடிக்கணுன்றதை கம்ப்ளீட் பண்ணணுன்றதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அவர். ஆடிசி மாஸ்டர் பீஸ். எல்லா விதத்துலையுமே ஆடியோ, வீடியோ, சினிமாட்டோகிராஃபி, மியூசிக்கு, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் பீஸு. கண்டிப்பாக ஒரு 10 ஆஸ்கர் அடிக்கும் அப்படி இருக்கு. அவங்க கொடுத்த அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த பிரம்மாண்டத்துக்கு உண்டான ஸ்கிரீன் பிளே, அந்த விஷுவலேஷன் எல்லாமே இருக்கு. விஷுவல்லாம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கு. எனக்கு நோலனோட பெஸ்ட் படம்னா டார்க் நைட் தான். இப்போ இது பார்த்ததுக்கப்புறம் இதுதான் பெஸ்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கு படம்.
அந்த மாதிரி சொல்றதுக்கு என்னென்ன எதிர்ப்பு விஷுவல் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம தமிழ்ல எப்படி ஒரு பொன்னியின் செல்வனா அந்த மாதிரி ஹாலிவுட்டுக்கு இந்த படம்னு சொல்லலாம். அவ்வளோ பிரம்மாண்டமா நல்லா இருக்கு. மேக்கிங் நல்லா இருக்கு. நம்மளும் அவங்களோடய சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி போய் அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம கொஞ்ச நேரத்தில் படத்துக்குள்ளாரே போயிடுறோம். படம் ஃபுல்லாவே அவங்களோட சேர்ந்தே டிராவல் பண்றோம். ஹிஸ்டரியா நமக்கு லைவா காமிச்சிருக்காங்களா இல்ல லைவா காமிச்சிருக்காங்க. அதான் சொன்னேன், 3500 வருஷத்துக்கு முன்னாடி போய் அவங்களோடய சேர்ந்து டிராவல் ஆகுற மாதிரி இருக்கு. அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. படத்துடைய மேக்கிங் அந்த சினிமாட்டிக் வந்து ஐமேக்ஸ் ஃபீலிங் தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஒரு நார்மல் ஸ்க்ரீன்ல எந்த அளவுக்கு நமக்கு அது பெஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ல எடுத்திருக்காங்க. அதை வந்து நம்ம நார்மல் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதுமே பெஸ்டா இருக்கு. நார்மல் ஸ்க்ரீன்ல இவ்வளோ நாள் நம்ம பார்த்ததை விட இது பெஸ்டா தெரியுது. பட் பார்க்கலாம், கமலால ஆடியோ வீடியோ ரெண்டுமே நல்லா இருக்கு. படத்துல இந்த விஷயங்கள் ரொம்ப யூனிக்னஸா இன்னமும் நம்ம பிரமிக்க வச்சதுன்னா என்ன சொல்லுங்க? அந்த இது சினிமாட்டோகிராஃபி தான், அந்த பிக்சரைசேஷன், அந்த ஸ்க்ரீன்ல அந்த பிரம்மாண்டத்தை அதை பார்க்கும்போது நம்ம அது உள்ளாரே போயிட்டு அது அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ஹிஸ்டரியில ஒரு லவ் உள்ள இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அதை எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க? நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது நம்ம நல்லா இருக்கு படம். எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான். ஒரு புராண கதை, அதுல இருக்கிற அந்த வார்சின்னு அது எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போகுது. ஆனால் எங்கேயுமே லேக் எல்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் வந்து ரொம்ப மினிமல் தான். ஃபுல்லாவே லைவ்ல தான் எடுத்திருக்காங்க. அதுல வர சில வேற மாதிரியான கிரியேச்சர்ஸ்லாம் வருது, மிருகங்கள் மாதிரிலாம் வருது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி செம்மையா இருக்கு. அதை விடவே பல மடங்கு அதிகமா இருக்கு. அவங்க கொடுத்த விஷுவல் பில்டப்ஸ்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை தாண்டி இருக்கு படம். செம்மையா இருக்கு. நல்லாவே முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸ். படம் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேஜிக்கல் மூமெண்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவரோட அந்த வே ஆஃப் திங்கிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு நாவலை இப்போ வந்து அவங்க யோசிச்சு அதை படமாக எடுக்கிறாங்கன்னும் போதே நமக்கு வந்து அதை யோசிச்சு படம் எடுக்கிறாங்களா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல. அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்மளை வந்து உள்ளே கொண்டு போன அளவுக்கு ஒரு ஃபீலிங். எல்லா சீக்வன்ஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த ஹிஸ்ட்ரி, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அவங்களுடைய காஸ்டியூம்ஸு, இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்ததா இல்லை எப்படி? எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்தது. இப்போ கிறிஸ்டோபர் நோலனோட ஸ்பெஷாலிட்டியே அதான், எல்லாமே லைவ்ல ஷூட் பண்ணுறது. அந்த மாதிரி இந்த படத்தை வந்து விஎஃப்எக்ஸ்ன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணல. அவங்க வந்து மோஸ்ட்லி லைவ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவே நமக்கு படத்தில் பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ இந்த எஸ்எஃப்எக்ஸ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஒரு போட் ரோவிங் சீன் ஒன்று இருக்கும். அதுக்கெலாம் அட்மாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு ட்ராகிங் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பீடப்பாகவே போகும். நல்ல வேகமாகவே எடுத்துகிட்டு போவாங்க. இதை விட்டா அது, அதை விட்டா இது அப்படின்னு சொல்லி நல்ல ஸ்பீடாகவே கொண்டு போயிருப்பாங்க செகண்ட் ஹாஃப். இது வந்து புக்கை வச்சு தான் எடுத்த ஒரு ஸ்டோரி. அதே மாதிரி தமிழ் வந்து பொன்னியின் செல்வன். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எது பெட்டராக இருக்குது? நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அது வந்து தமிழ் நாவலை வச்சு எடுத்தது. தமிழ் நாவல் நமக்கு வந்து அது பெருமையான ஒரு விஷயம். இது வந்து அவங்களோட கிரீக் காட்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஒடிசின்ற ஒரு புக்கை வச்சு எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட இது அந்த மாதிரி இருக்குது. நம்ம இதில் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு அந்த படத்துமா இந்த படமா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ண முடியாது. நம்மளோட தமிழ் ஜானரில் பொன்னியின் செல்வன்றது நமக்கு ரொம்ப பெருசு, அவங்களுக்கு ஒடிசின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்ம பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு. படம் 3 மணி நேரம் எவ்வளோ லேக் அடிக்கிற மாதிரி போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளே போகும்போது லேகாக இருக்கும். மற்றபடி அந்த அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். சண்டையை முடிச்சுட்டு கிளம்புறான். 10 வருஷம் ஆகி வீட்டுக்கு வரல அப்படின்றது, எங்கெங்கே போனாங்க, என்னென்ன ஆச்சு அப்படின்றது தான் மெயின் ஸ்டோரியாக வச்சுருக்காங்க. அது ஒன்று கடந்துக்கு போகும்போது நமக்கு வந்து போர் அடிக்காமல் போகுது. ஒரு இடமா மாட்டி எப்படி தப்பிச்சு வராங்க அப்படின்றது. இந்த படத்துடைய சினிமாட்டிக், அந்த டெக்னிக்கல் ரீதியாக இது வந்து ஐமேக்ஸ்க்காகவே எடுக்கப்பட்ட ஒரு சினிமாட்டிக். பட் ஒரு நார்மலான ஸ்க்ரீனில் அது எந்த அளவுக்கு நம்ம பிரம்மாண்டமாக பிரமிக்க வைக்கும். நம்ம நார்மலான ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே நமக்கு வந்து அது ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது. இந்த ஐமேக்ஸ்ன்றது சென்னையிலேயே 2 ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஒரு டிக்கெட் 600 ரூபான்றாங்க. அதனால் வந்து எல்லாருமே பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. பட் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்களே இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். மேலே ஒரு 10 அடி, கீழே ஒரு 10 அடி இருக்கிற மாதிரி நீங்களே இமேஜின் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டும் ஒரு ஆங்கிளும் சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லா ஷார்ட்ஸுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி சொல்கிற மாதிரி பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஸோ டிக்கெட் அப்படிங்கிற ரீசனுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரீன் தேர்ந்தெடுத்துருக்கீங்க. ஆமாம், ஐமேக்ஸில் பார்த்தா இதோட பிரம்மாண்டம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளே யோசிச்சுக்கிறோம்ல, நமக்கு இமேஜினேஷன் இருக்குல்ல, நம்ம வந்து இதையே எக்ஸ்ட்ரா இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஐமேக்ஸ் எல்லாராலையும் எப்படி 600 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பார்க்க முடியும்? கிறிஸ்டோபர் நோலன் கடவுள் தான், மேட் டேமன் பயங்கரமான ஆக்டர் தான். பட் அவங்களுக்காக 600 ரூபா ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல.
நம்ம டிக்கெட் ப்ரைஸஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து கிறிஸ்டபர் நோலன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க போய் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்து கிறிஸ்டபர் நோலன் கடவுள்னு நம்மளே நினச்சிக்கிறோம்ல, அவ்வளோதான். அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும் நமக்கு. அந்த ஃபீல் கொடுத்ததா? கண்டிப்பாக விஷுவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம ஐமேக்ஸில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட இதில் பார்க்கும்போது இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குறாங்க. இவ்வளவு அந்த வார் பிரச்சனையும் ஒரு லவ் சீன்ஸ்லாம் படத்துல இருக்குன்றாங்க. அந்த விஷயம்லாம் இருக்கு. லவ் எல்லாம் இல்லை ப்ரோ, லவ் சீன் எல்லாம் படத்தில் இல்லை. வார் சீக்வன்ஸ் என்ன ஒரு 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் வருது, அவ்வளோதான். பெருசாக இவங்க வந்து வாரில் கான்சென்ட்ரேட் பண்ணல. வார் சீன்னா அந்த ட்ராயிலெல்லாம் 20,000 பேர் 30,000 பேர் சண்டை போடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இதில் கிடையாது. கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு 1000 பேர் உள்ளே போய் அடிச்சுக்கிறாங்க. அதுதான் பெருசான வார் சீக்வன்ஸாகவே இருக்குது. மற்றபடி ரொம்ப வாருக்கு இவங்க பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு இதாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். பாகுபலியெல்லாம் பார்த்து பிரமிச்சோம் நம்ம. இதெல்லாம் இப்படி எடுத்துக்காங்க. அது பிரம்மாண்டம்லாம் இருக்காது இதுல. அந்த மாதிரி பிரம்மாண்டம்லாம் கிடையாது. அதில் வந்து முன்னாடி ஒரு 500 பேர் நிற்கிறாங்கன்னா பின்னாடி ஒரு 15,000 பேர் வந்து அனிமேஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த மாதிரி இல்லை, எல்லாமே லைவாக பண்ணியிருக்காங்கல்ல. 15,000 பேரை ஒன்றா கூப்பிட்டு வரணும் அப்படின்னும் போதே அது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. இவங்க வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இவங்க வந்து அந்த ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. சண்டை நடந்து முடிஞ்சு அவன் திரும்ப ஏன் வீட்டுக்கு போகல அப்படின்றத தான் இவங்க பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. வாரில் என்ன நடந்துச்சு, அங்கே எத்தனை பேரை கொலை பண்ணாங்க, அங்கே வந்து யார் யாரை கழுத்தறுத்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் பெருசாக இது வந்து இது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நெக்ஸ்ட் லீடிங் இருக்கு. இல்லை இதுதான் ஒரே பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். இதிலே முடிஞ்சிருச்சு. இதிலே கடைசியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா சேர்ந்துட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக போட்டில் கிளம்பி போயிடுறாங்க, அவ்வளோதான். இதோட முடிச்சிட்டாங்க. தமிழ் டாப் அந்த ஃபன் மூமெண்ட்ல இருக்க படத்துல புரியல. ஃபன் மூமெண்ட்ல இருக்க காமெடி அந்த காமெடியெல்லாம் எதுவுமே கிடையாது, எங்கேயுமே காமெடி கிடையாது. ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு சீரியஸான மேட்ரு தான். எங்கேயுமே காமெடின்ற ஒரு விஷயத்துக்கே இடம் கிடையாது. நிறைய எமோஷ்னலான சீன்ஸ் இருக்கும். கூட இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து இறந்துருவாங்க, எதனால் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்று ஒன்றா கொண்டு போன விதம் நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, கதையில் இருக்கிறதால எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து லேண்டை பார்த்த உடனே அங்கே கப்பலை நிறுத்தி உள்ளே வந்து இங்கே சாப்பாடு இருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அங்கே போனால் அங்கே ஏதாவது ஒரு மான்ஸ்டர் இருக்குது, இல்லைன்னா யாராவது ஜெயன்ஸ் இருக்காங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு விச் இருக்குது. அவங்க எல்லாருமே இவங்களை போட்டு பொழந்துடுறாங்க. நீங்கள் எதுக்கியா ஒரு இடத்துல தான் அடி வாங்கிட்டீங்கல்ல, திரும்ப எதுக்கியா நிறுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அஸ் அ ஸ்டோரி வைஸ் அவங்க வந்து சாப்பாடு இல்லை, போட்டில் எத்தனை நாள் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றதால ஒரு லேண்டை பார்த்தாவே நிறுத்தி போகிறாங்க. பட் நமக்கு அதை வந்து பார்க்கும்போது அதுதான் அங்கே அவருக்கு எவ்வளவு இருப்பான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கியா போகிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுதான் பாஸ். இதுக்கு நான் பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை போட்டு முழக்கணும், அதுதானே. அது வேற ஜேர்னர், இது வேற ஜேர்னர் அப்படின்னு சொல்லி தமிழுக்கு பொன்னியின் செல்வன் பெஸ்ட்டு. அதை வந்து நம்ம யாருமே அடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி இங்கிலீஷுக்கு ஒடிசின்னு வச்சுக்கோங்களேன். தமிழுக்கு வந்து பொன்னியின் செல்வன், இங்கிலீஷ்க்கு ஒடிசின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கிரீக் கார்டெலாம் இல்லைல்ல, நமக்கு எங்கே ஜூஸு அத்தினா யார் இருக்காங்க, பொசைடன்லாம் நமக்கு எங்கே இருக்காங்க. அவங்களோட இதுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி கொண்டு வராங்க, அவ்வளோதான்.